தமிழக வெற்றிக் கழகத்தின் உயிர் துடிப்புகளுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக வீடியோ போட முடியல. சில காரணங்கள், தவிர்க்க முடியாத சில காரணங்களால வீடியோ போட முடியாம போயிடுச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள், பிரசாந்த் கிஷோரோட சந்திப்புன்னு சொல்லி பல தகவல்கள் வந்துருச்சு. அதை ஒட்டி தான் நம்ம இந்த விவாதத்தை கொண்டு போக போகிறோம். நம்ம கேள்வி கேட்கறதுக்கு தயாராக இருக்காரு. சொல்லுங்க, என்ன கேள்வி இருக்கு உங்ககிட்ட? ஜான் ஆரோக்கியசாமி, ரைட். ஆதவ் அர்ஜுன், ரைட். இப்போ பிரசாந்த் கிஷோர். ஆமா, என்ன நடக்குது? எத்தனை சரி, ஃபர்ஸ்ட் இது என்ன, எதுக்காக இந்த மீட்டிங்? இல்லை, இது ஒரு கேஷுவலான மீட்டிங்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் வந்து டெல்லியோட அந்த எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்காரு. வந்து தளபதி அவர்களை சந்திக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு. தளபதியோட சந்திப்பு வந்து அதை அரேஞ்ச் பண்ணது வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்களால் தான் இந்த சந்திப்பானது நடந்ததான ஒரு தகவல். ஏன்னா வந்து உள்ள என்ன நடந்தது, என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன மாதிரி ஆலோசனை போயிருக்கோம்லாம் நமக்கு தெரியல. நம்ம வெளியேந்து பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியோட நிபுணர், அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஐபேக் நிறுவனத்தோட ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு ஆல்ரெடி பல எலெக்ஷன் திமுக ஒர்க் பண்ணியிருக்காரு, பல மாநிலங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, வெற்றி தோல்விகளெல்லாம் அவர் சந்திச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அவர் வந்து தளபதி சந்திக்கிறானா எதுக்கு சந்திக்க போறாரு? 26 நடக்க போற ஒரு தேர்தல் தான். தேர்தல் காரணிகளை ஒட்டி என்ன மாதிரி நிலவரம், எப்படி போகுது என்னன்றதுக்கான ஒரு கேஷுவலான ஒரு சந்திப்புன்னு தான் சொல்றாங்க. நான் செய்தி ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆதவ் அர்ஜுனோட இணைந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒர்க் பண்ண போறாரு. இந்த 2026 தேர்தலுக்கு ஒரு வியூகம் அமைக்க போறாரு, ஒரு உதவியாளராக இருக்க போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் வந்து அழைப்பு கொடுத்திருக்காரு. அவருடைய அழைப்பின் பேர்ல தான் பிகே அவர்கள் வந்து சந்திச்சதாகவும் ஒரு தகவல் செய்தி ஊடகங்கள்ல போய்கிட்டு இருக்கு. பட் கூடிய விரைவில் என்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்தது, என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது, உண்மையிலே அஃபிஷியலா வந்து ஒர்க் பண்ண போறாரா, இல்லை ஒரு ஆலோசகராக இருந்து வெறும் அறிவிப்பு, எப்படி சொல்றது, ஒரு உதவியா? ஏன்னா அவர் வந்து டைரக்டா வந்து இனிமேல் எதுலாம் கலந்துக்க மாட்டேன், யாருக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டேன்னு ஒரு பேட்டிகள்லயோ எதுலயோ சொன்ன மாதிரி ஞாபகம். பட் அவர் வந்து டைரக்டா இல்லாமல் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஆலோசனை குழுல வந்து சில சஜஷன்லாம் கொடுக்கறதுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் பயன்படலாம். கேட்கறாங்க நிறைய பேர். என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு எத்தனை பேரு திமுக கிட்ட இல்லையா? திமுக எத்தனை நிறுவனங்களை வச்சிருக்கு? பெண் வச்சிருக்கு, ஷர்மான்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, இன்னும் இந்த சுனில், இப்படி பல, அதாவது ஏடிஎம்கேக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னவங்களையும் வந்து இவங்க ஒரு பேமெண்ட்டை கொடுத்து உள்ள தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து இந்த இந்த இப்போ நாங்க வந்து களத்துக்கு முதல்ல வரோம். எங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு இருக்கு, மக்களோட சப்போர்ட் இருக்கு. அது இன்னும் கரெக்டான விதத்துல கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு சிறிய பங்கா தான் அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. ஆனா திமுக அப்படி கிடையாது. 50 வருஷ பாரம்பரியம் இருக்கு, இத்தனை வருஷ கட்சி, இவ்வளோ கட்டமைப்பு, இவ்வளோ இருந்தும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஹையர் பண்றாங்க. அவங்களால வந்து கொண்டு போக முடியல. பெண் என்ற நிறுவனம் ஒர்க் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் நீங்க அங்க போறீங்க. இங்க வந்து நமக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், பிகே இருக்கட்டும், இனிமேல் எத்தனை பேர் வந்தாலும் இங்க தளபதி ஒருத்தருக்காக தான் நாங்க அவர் கூட இருக்கோம். இவங்களுக்காகலாம் நாங்க அவர் கூட இல்லை. தளபதி முகத்துக்காக தான் நாங்க ஓட்டு போட போறோம். தளபதி மக்களும் வந்து தளபதி அவர்களுக்காக தான் ஓட்டு போட போறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை நம்பி ஒன்னும் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல. அவருக்கு மக்களை நம்பி அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து வராங்களோ வரவேற்கிறோம். அவங்க ஒரு ஆலோசனை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. தளபதிக்கு வந்து தமிழ்நாட்டில் மக்களோட ஆதரவு, குறிப்பா பெண்களோட ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கருத்து கணிப்புல அது சொல்லுது. அதனாலதான் வந்து திமுக வந்து இன்னைக்கும் அஞ்சு நடுங்கி இந்த பக்கம் யாரும் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் வந்து இந்த பொய்யான சில விஷயங்களை வந்து தொடர்ந்து அவங்க தளபதி மேல, நிர்வாகிகள் மேல, ஏன் மேல, இப்படி பல பேர் மேல வந்து சில அபியூசஸ், சில குற்றச்சாட்டுகள்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க தொடர்ந்து வைரல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அது முழுக்க அவங்களோட அச்சத்தின் காரணம். நாங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வைக்கிறதுக்கும் திமுக வைக்கிறதுக்கான வித்தியாசமானது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. யூஸ்வலாக விஜய் யார் சந்தித்தாலும் வந்து பனையூரில் தான் அந்த மீட்டிங் வந்து நடக்கும். பட் இந்த வாட்டி வந்து அவரோட வீட்டில் வந்து இல்லை, இது ஒரு அஃபிஷியலான ஒரு மீட்டா இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷுவலான ஒரு சந்திப்பாக தான் சொல்கிறாங்க. ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு கட்சியில் வந்து இணைய போகிறாரு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து அவரோட ஐபேக் நிறுவனம் வந்து ஒர்க் பண்ண போதா கிடையாது. அப்படிலாம் இல்லை, ஒரு கேஷுவலான ஒரு மீட்டப்பு. ஏன் இன்னைக்கு எடப்பாடி அவர்களை சந்திச்சதா ஒரு தகவல் வருது. இன்னைக்கு அதே வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னைக்கு எடப்பாடி அவர்களை சந்திச்சிருக்கிறதா ஒரு செய்தியும் வந்து ஊடகங்களில் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு முழுக்க காலையில இருந்து அது ஒரு பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. நேற்று விஜயை சந்தித்தார், இன்னைக்கு எடப்பாடியை சந்திச்சார், ஏடிஎம்கேவோட கூட்டணியான்னு சொல்லி. கடந்த சில நாட்களாகவே வந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து தொடர்ந்து ஒரு நரேஷனை கிரியேட் பண்றது என்னன்னா, விஜய் ஏடிஎம்கே கூட போக போறாரு, அவருக்கு வந்து இத்தனை கோடி கைமாறிச்சு, அவருக்கு துணை முதல்வர் கொடுக்க போறாங்க, அப்படி இப்படின்னு ஒரு நரேஷன் ஒரு பத்திரிகையாளர்களும், இல்ல அவருக்கு வந்து இவர் கேட்கறதெல்லாம் சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க, எடப்பாடி ரொம்ப பலமா இருக்காருன்னு ஒரு நரேஷனும் தொடர்ந்து ஏடிஎம்கே கூட சார்ந்த ஒரு சில விஷயங்களே வந்து
இந்த சில பத்திரிகையாளர்கள் வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தமிழக வெற்றி கழகம் பல இடங்களை மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நாங்களும் சொல்லியிருக்கோம், தலைவர் தலைமையில மட்டும்தான் நாங்க வந்து ஆட்சி அமைக்க போறோம், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க போறோம், எங்க தலைமையை ஏத்துக்கிட்டு வரவங்களுக்கு தான் நாங்க எல்லாமே பண்ண போறோம், எங்கள் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்க போறோன்றதுல நாங்க தெளிவா சொல்லியும் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க பாக்குறாங்க. அது அவங்களுக்கான ஒரு வேலை, அவங்க தொடர்ந்து பண்ணின்னு போட்டோம். பட் பிரசாந்த் கிஷோரான சந்திப்பானது வந்து இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. அது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு, ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு. என்னன்னா அவங்களோட பலவீனம் எல்லாமே வந்து பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும். எங்க அடிச்சா வலிக்கும்னு. ஆல்ரெடி தளபதி அடிக்கிறது திமுகவுக்கு வலிக்குது, வலிக்கிற மாதிரி தான் நம்மால் அடிக்கிறாரு. இன்னும் இந்த மாதிரி சில அரசியல் வல்லுநர்கள் சேரும் போது அது இன்னும் ஒரு பிளஸ் அமையும் இல்லையா? அதை நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். பிரசாந்த் கிஷோர் சொல்றீங்களா? சேருவாங்க என்பது ஒரு ஆலோசனை கூட, ஒரு சஜஷன் தானே. நீங்க இப்படி பண்றது, இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரி, வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். வந்தா நல்லது தானே, தவறு கிடையாது. நாம புதுசா ஒரு களம் காண்றோம், அதுல வெற்றி ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு இலக்கோட நம்ம போயிட்டு இருக்கோம். பல உதவிகள் வரும்பொழுது அதை அரவணைக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட தனிப்பட்ட கருத்தா சொல்றேன். இதை சமீபத்தில் அய்யநாதன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது ஏடிஎம்கேல விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறதுக்கான ஆப்ஷனுக்காக ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தாரு. பாத்தீங்களா? அதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அய்யநாதன் மேலேயே வந்து ஒரு இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு கடும் கோவத்தில் இருக்கேன் நான் அவர் மேலே. அவரை நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்றார். அது உண்மையிலே தளபதி சொன்னாரா இல்லைன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கும் இவருக்கும் முன் நடத்தப்பட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்த ஒரு சந்திப்பு, ஒரு ஆலோசனை. வயதில் மூத்தவர், பத்திரிகையாளர், அனுபவசாலி. அவர்கிட்ட நமக்கு தேவையான சில அரசியல் கருத்துக்களையும் அரசியல் அனுபவங்களையும் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி தான் தளபதி கூட்டு பேசினது. அய்யநாதன் வந்து லோயலாமணி கிட்ட நானும் எத்தனை நாள் தான் பத்திரிகையாளராகவே இருப்பேன், எனக்கும் கட்சியில பதவி கொடுங்க, நானும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லிலாம் இவர் பேசியிருக்காரு. இன்னும் சொல்லப்படாத பல உண்மைகள், பல முகங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பொதுவெளியில சொல்லி இவருக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, பத்திரிகையாளர் தர்மம்னு இருக்கு, அதை மீறி இருக்காரு. நாங்க இவரை வந்து கொச்சப்படுத்தணும், அவர் வயதுக்கு நாங்க மரியாதை கொடுத்து தான் சொல்றோம். அவர் வந்து பல நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அவருக்கு என்னன்னா, நம்ம தலைமையில எல்லாம் நடக்கணும், நான் சொல்றதான் விஜய் கேட்கணும்னு. நீங்க சொல்றது விஜய் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. 10 பேர் ஆலோசனை சொல்லலாம், ஜானு ஆரோக்கியசாமி ஆலோசனை சொல்லலாம், பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை சொல்லலாம், ஆது அர்ஜுன் ஆலோசனை சொல்லலாம். முடிவெடுக்கிறது எங்க தளபதி. யார் சொல்றது கரெக்டா இருக்கு, யார் சொல்றது கரெக்டா சேரும், இதுல பிளஸ் இருக்கு, இதுல மைனஸ் இருக்குன்னு சொல்லி எது கரெக்டா இருக்கோ அதை எடுத்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு. நான் சொல்றதுதான் கேட்டாகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, தான்ற ஒரு ஆணவத்தில் நீங்க இருந்தீங்கன்னா அதை தளபதி ஈஸியா அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு அவர் கடந்து போயிட்டே இருப்பாரு. உங்களை அய்யநாதன்களை நம்பி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. இன்னும் பல பேர் வருவாங்க, பல பேர் போவாங்க. தலைவர் ஒண்ணுதான். நாங்க தலைவருக்காக தான் இருக்கோம், தளபதிக்காக தான் நாங்க இருக்கோம். அய்யநாதன் நம்பி இல்ல. அவருக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த பேட்டிலே, விஜய் உங்களை சந்திக்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? கட்சியில சேரணும், அந்த ஒரு சில பதவிகளை அனுபவிக்கின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருந்ததா தானே தெரியுது. இப்போ நீங்க வெளியே வந்து இந்த பேட்டிகள்லாம் கொடுக்கறத பார்த்தா, நாங்க அழுத்தம் திருத்தமா மாநாட்டில் தெளிவா எங்க தளபதி சொல்லிட்டாரு, எங்கள் தலைமையில் தான் நாங்க கூட்டணியில் தான் ஆட்சி அமைக்க போறோம், 26ல தேர்தலை சந்திக்க போறோம்னு. அப்படி இருந்தும் நீங்க திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்றீங்க, தேவையில்லாம ஏடிஎம்கே கூட கூட்டணி அப்படி இப்படி அது ஆபத்துன்னு. அதை நீங்க அவர்கிட்ட பர்சனலா சொல்லியிருக்கலாம். அதை பொது வெளியில வந்து சொன்னது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். யாரையும் நம்பி எங்க தளபதி கிடையாது. தமிழக மக்கள் அவர் முகத்தை தான் பாக்குறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி முகத்தை பாக்குறாங்களா, ஆது அர்ஜுன் முகத்தை பாக்குறாங்களா, பிரசாந்த் கிஷோரோட முகத்தை பாக்குறாங்களா, இல்ல அய்யநாதன் முகமா, ராம் முகமா, இல்ல லோயலாமணி முகமா, இல்ல மற்ற பேச்சாளர்கள் வீர விக்னேஸ்வர், ரமேஷ், இப்படி பேச்சாளர்களோட முகமெல்லாமா பாக்குறாங்க? இங்க தமிழ்நாடு மக்கள் பார்ப்பது தலைவன் தளபதி விஜய் அவர்களோட முகத்தை மட்டும்தானே தவிர, இந்த மாதிரி சில பார்ட் டைம் பத்திரிகையாளர்கள் நம்பிலாம் நாங்க கட்சி ஆரம்பிக்கல. எங்களோட நோக்கமும் அது கிடையாது. மக்களுக்கான சேவையை நோக்கி வந்திருக்கோம். அய்யநாதன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து புறந்தள்ள வேண்டி, நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை அவரெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு நாம வந்து நம்மளோட பயணத்தை தொடர்வது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. பரந்தூர் விஷயத்துல டிஎம்கே ஐடி விங் செஞ்ச ஒரு சில சேஷ்டைகள், ஐயோ சேஷ்டை கிடையாது, சில்றத்தனம், சேஷ்டையே கிடையாது. நேற்று அந்த நீங்க சவுக்கு சங்கர் வீடியோ தான் சொல்றீங்க, நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை. அப்படியே அப்பட்டமா ஏடிஎம்கே, அதாவது டிஎம்கேவோட நிர்வாகியோட வீட்டுகளில் போயிட்டு, சொந்தக்காரங்க வீட்டுகளில் போயிட்டு மைக்கை கொடுத்து, எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேணும், அதனால எங்களுக்கு பயன் இருக்கு, அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க போட்டு கிளிக்கிறாங்க அந்த டுபாகூர் பிரதர்ஸை. கண்ணாடி போட்டு போயிட்டு பரந்தூருக்கு வந்திருக்கோம் பாருங்க, இது பரந்தூர் பாருங்க, யார் பேர்ல இருக்கு எல்லாம் காட்டிட்டு அவங்களுக்குள்ளே பேசி எடுத்துட்டாங்கன்னா, அதை நேற்று ஒருத்தர் போட்டு உடச்சி விட்டார் மொத்தமா போட்டு. இப்படி ஒரு பொழப்பு தேவையா? அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே வந்து அந்த விமான நிலையம் வேண்டான்னு எதிர்க்கும் போது, இவங்க மட்டும் போய் களத்தில் ஆய்வு செய்கிறோம்,
அதாவது மைக்கும் கேமரா இருந்தா நீ எங்க ஒண்ணா போயிடுவியா? அது யார் வீட்டுக்கு போறார்? திமுகவின் ஆதரவாளர், திமுகவின் தலைவர், அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சம்திங் யாரோ ஒரு பேர் சொன்னாங்க, நினைவில்லை. அப்படி திமுகவோட நிர்வாகி வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவி, மகன், பெண் எடுத்தோர், பெண் கொடுத்தோர், மச்சான், மாமன் சொல்லி அவங்களுக்குள்ளேயே நீங்க வந்து பேட்டி எடுத்துட்டு வந்துட்டு பாத்தீங்களா மக்கள்லாம் ரெடியா இருக்காங்க விமான நிலையத்துக்குன்னு சொல்லி இந்த சில்லற வேலை எல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாம் வந்து காரி காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான வேலையை பண்ணுங்கடா, உங்களை எவனும் கண்டுக்கிறதும் இல்லை. இதுல என்ன டேக் பண்ணி வேற ட்விட்டர்ல சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிடுறது, உங்களை ஒரு ஆளாவே நான் மதிக்கிறது இல்லை. போனா போது நேற்று ஒரு வீடியோ போட்டு விட்டா வந்து கதறிட்டு இருக்காங்க, பொம்பளை கேஸு, அந்த கேஸு, கஞ்சா கேஸுன்னு. உங்க மேல என்னென்ன கேஸ் இருக்குன்னு நோண்டி பார்த்தா தானே தெரியும், தியேட்டர் வாசல் தான் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு. இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, எதிர்பார்த்தா தான். அது பாருங்க, இன்னும் வரும் நாட்கள் இன்னும் பயங்கரமான வேலை எல்லாம் இவங்க செய்வாங்க. நான் இன்ட்ரெஸ்டா ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன், இவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க, அதுக்கு பதிலடி கொடுக்கலான்றதுக்காண்டி. ஜாதி பார்த்து தான் போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அதிகமான விஷயம் ஒரு 2-3 பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்களே பாத்தீங்களா? அதெல்லாம் அது அடிச்சு தோர்த்தினாங்கல்ல. என்ன அங்க இருக்கிறவங்களே, அங்க இருக்கிற நிர்வாகிகளே, இவங்க திமுக காரங்க யாராவது ஒருத்தர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒருத்தர் 2-3 நாளா கத்திக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? டிடி எடுத்து கொடுப்பாங்கல்ல, கட்சி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு டிடி எடுத்து கொடுக்கறதுலாம் ஒரு முறை. அது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பணம் வாங்குறாங்கன்னு திமுக எவ்வளவு வாங்குது தெரியுங்களா? கட்சியில வந்து ஒரு பொறுப்பு, ஒரு தேர்தலாம் நடக்குதுன்னா ஒரு டிடி வாங்குறது ஒரு முறை இருக்கு. அது எல்லா கட்சிகளையும் நடத்துறது தான், அது ஒரு காமனான ஒரு விஷயம். அதுக்கு வந்து பணம் வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்கலாம் சொல்லி பொருளை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஜாதி பார்த்தெல்லாம் போஸ்டிங் போடல. எங்களோட அந்த ஸ்ட்ரக்சர்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர், அதுல வந்து அந்த செயற்குழு உறுப்பினர்கள், அதுல பெண்கள், அதுல SC STக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு இந்த சமூக நீதி அடிப்படையில தான் வந்து இந்த போஸ்டிங்கே நாங்க கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இது வந்து எப்படி சொல்றதுன்னா, எதாச்சும் ஒன்று சொல்லி இதை டார்கெட் பண்ணணும். அது ஒரே ஒரு டிவி சேனல் தான் பண்ணும், வேற யாரும் பண்ணல. இது எப்படி இவங்களுக்கு மட்டும் அவங்க கிடைக்கிறாங்க? ஷூட்டிங் இவங்களுக்கு மட்டும் அவங்க கிடைப்பாங்க. ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க, நாங்க உழைச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது அவதூறு. இவங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னா அது எங்களோட பூச்சாளர்கிட்ட நீங்க போய் சொல்ல போறீங்க, அவர் பார்க்க போறாரு, அது என்ன பிரச்சனை அது பார்த்து சரி பண்ண போறாரு, அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுத்து பதவிகள் வழங்க போறாங்க. நீ ஏன் மீடியாவுக்கு போற? அங்க போய் ஏன் பேசுற? என்ன தேவை இருக்கு? அதுவும் குறிப்பிட்ட அந்த ஒரு சேனலுக்கு மட்டும் தான் போவியா? அந்த ஒரு டிவி ஊடகம் மட்டும் எடுத்து போடும். பாத்தியா, ஜாதி பாக்குறாங்க. எங்க தலைவர்லாம் அப்படி பாக்குறவரே கிடையாது. ஜாதி என்ற கான்செப்ட் எங்களோட கட்சியிலே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நாங்க வந்து அனைவரும் சமம்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கே நாங்க வந்திருக்கோம். எங்க தலைவரும் அப்படிதான் பாக்குறாரு. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள், எங்களோட அந்த தொண்டர்கள், ரசிகர்களா இருக்கும் போதும் சரி, இன்னைக்கு தொண்டர்களா இருக்கும் போதும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட வந்து நாங்க நீ என்ன ஆளு, நாங்க என்ன ஆளுங்கலாம் அப்படி பார்த்து பழகினதே கிடையாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஜாதி என்ன தெரியுமா? தளபதி விஜய் என்ற ஒரே ஒரு சாதி மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். தலைவர் என்ற முகம், விஜய் என்ற ஒரு அந்த அடையாளத்தை வச்சுதான் நாங்க எல்லாமே உறங்கி நிச்சிருப்போம். எங்க எல்லாரும் இணைக்கிற ஒரு புள்ளி தளபதி விஜய். அது ஒண்ணுதான் எங்களுக்கு பெருசா தவிர, இப்படி சில பொய் பிரச்சாரங்கள், பொய் அவதூறுகள்லாம் பரப்புவாங்க. சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாம். ஏதாச்சும் டீக்ரேட் பண்றதுக்கு அவங்க தேடி எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய வரும். இன்னும் ஒரு போஸ்டர் பார்த்தனே, இந்த பதவிக்கு 3000. அததான் அது கட்சி தேர்தலுக்கு. அது வந்து எப்பவுமே யூசுவலா எல்லா கட்சியும் அது வாங்குவாங்க. அது எல்லா கட்சி, திமுகவும் வாங்குவோம், அண்ணா திமுக வாங்குவோம், எல்லா கட்சிகளும் வாங்குவாங்க. அதுதான் கட்சியில உள்கட்சியில வந்து அந்த தேர்தல் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் போடும்போது அது நிர்வாகிகள் எல்லாம் வந்து டிடி எடுத்து கொடுக்கறது வந்து ஒரு முறை. எல்லா கட்சியிலும் நடக்கும். அது எல்லா கட்சியும் அது காமன் தான். அது எல்லா கட்சிகளும் வாங்க. திமுக எல்லாம் எவ்வளவு ஆயிரங்கள், எத்தனை லட்சங்கள் வாங்குறாங்கலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி அது எல்லா கட்சியும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் அது. அதை போயிட்டு 10 லட்சம் வாங்குறாங்க, 5 லட்சம் வாங்குறாங்க, கட்சியில இப்படி பண்றாங்கன்றலாம் வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புறது. ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கணும். விஜய் பத்தி பேசினா இவங்களுக்கு வியூஸ் வேற நல்லா போகுது, அதுவும் நெகட்டிவா போட்டா சொல்லவே வேணாம். அதுக்காக பண்றக்கூடிய விஷயங்கள் ஆதாரப்பூர்வமற்றது, எதுக்குமே ஆதாரம் கிடையாது, எல்லாமே பொய் அலிகேஷன்ஸ் தான். அது வந்து மக்கள் கிட்ட எடுபடாது. மார்ச் மாதம் பாருங்க ராஜா, ஒரு சிறப்பான சம்பவங்கள்லாம் மார்ச் மாதம் தான் உங்களுக்கு காத்திருக்கு. தளபதி வந்து மாவட்ட செயலாளருக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா, கரெக்டாக நீங்கள் வேலையை பண்ணுறீங்களா, சரியான விதத்தில் நடந்துக்கிறீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பதவி பறிக்கப்படும் சொல்லி ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்ததா தகவல்கள்லாம் இருக்கு. சோசியல் மீடியாவில் நானும் பார்த்தேன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி தலைவரின் கட்டுப்பாட்டில் தான் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. கண்காணிப்புகளுக்கு வந்து ஒரு குழு வேற அமைக்கிறதா சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கான். இவங்க கரெக்டான முறையில் தான் போறாங்களா, கரெக்டான ஒர்க் பண்றாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு திருகல் வேலை பாக்குறாங்களான்றது கண்காணிக்கிறதுக்கே ஒரு குழு தனியாக அமைக்கிறாங்கன்னா, அப்போ தலைவர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டைம் பாஸ் ஆன ஒரு அரசியலுக்கு வரல, இறங்கி சம்பவம் பண்ணிடணுன்றதுக்காண்டி தான் வந்து இவர் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதனாலதான் மாவட்ட செயலாளர் கண்காணிக்கிறது ஒரு தனி குழு, எச்சரிக்கைன்னு சொல்லி ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப அக்ரஸிவா பாலிடிக்ஸ்க்கு இறங்கி இருக்காரு. படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலைவனோட சுற்றுப்பயணம் இருக்கு மார்ச் மாதம்.
சுற்றுப்பயணத்துல வந்து தமிழகம் முழுக்க ஒரு சூறாவளி புயல் ஒன்று கிளம்ப போகுது. அப்போ இன்னும் அதிகமான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். இணைப்பில் இருங்கள் மக்களே. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்து உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.